நண்பர்களே, நம்ம கிரீன் லைஃப் நர்சரியில் நம்ம வந்து இன்னைக்கு செடிகளில் பலா செடிகளில் காய்களை வந்து நம்ம எப்போ அலோவ் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பலா செடிகளில் வந்து நம்ம வந்து காய்கள் உடனே எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுவோம். பட் இந்த மாதிரியான செடிகள் வந்து நம்மளுக்கு காய்கள் போட்டிருந்தாலுமே நம்ம வந்து காய்கள் அலோவ் பண்ணக்கூடாது. காய்களை வந்து நம்ம எடுத்து விடுற மாதிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட மூடு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இது பருமன் ஆகலை. இந்த செடியோட மூடோட சைஸ் வந்து ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அடி உயரத்தில் என்னை விட பெரிய மரங்களாகவே அவைலபிள் இருக்குது இந்த செடிகளை. ஆனால் நீங்கள் உடனே ஈல்டிங் எடுக்கலாம். அது எப்போ அப்படின்னா இதை வந்து நீங்கள் தரைப்பகுதியில் நட்டதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு 6 இல்லாட்டா 8 மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 2 காய்கள் அலோவ் பண்ணி காய்கள் பறிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இது பிளான்ட் வந்து தரையில் வைக்கும்போதோ இல்லை நீங்கள் பாட் மாற்றி வைக்கும்போதோ செடிகள் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அந்த மூடு பகுதி வந்து தடிமன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம காய்கள் அலோவ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளில் வந்து காய்கள் வந்து நம்ம அலோவ் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து காய்கள் எடுத்து விடலை அப்படின்னா இந்த செடிகள் இந்த சைஸ்லே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காய்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம காய்களை அலோவ் பண்ணக்கூடாது. காய்களை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டுறணும். தரைப்பகுதியில் வச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து காய்கள் அலோவ் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிடும். இதே மாதிரியான சைஸ் கவரில் இருந்தாலுமே நம்ம பெரிய சைஸ்க்கு மாற்றும் போது நம்ம காய்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காய்களை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். காய்கள் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் வந்து இது வந்து பெரிய செடிகள் ஆச்சு அப்படின்னா இந்த காய் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டுக்கு தயாரான ஒரு காய் தான். ஆனால் வந்து இந்த செடியில் இந்த காய்களை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து செடிகளில் வந்து நம்ம காய்களை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த செடிகளை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடிகளை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இந்த மாதிரியான பெரிய பலா செடிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.